முன்னொரு காலத்தில் உலகில் மிக அழகான பெண்ணை படைக்க வேணும்னு சொல்லிட்டு பிரம்மர் எல்லா அழகான பெண்கள்கிட்ட இருந்து கடுகளவு எடுத்து ஒரு அழகான பெண்ணை படைச்சார். அந்த பெண்ணோட பேர் தான் திலோத்தமை. உலகத்திலேயே பேரழகியா இருந்த திலோத்தமையை பார்த்து திலோத்தமையின் அழகில் பிரம்மர் மயங்கினார். அடுத்த நொடியே தன் வித்தைகளை மறந்தார். வேதத்தை மறந்து பித்தனாக திரிந்தார். எங்கெங்கோ அலைந்து திரிந்து பெருநகர் வந்து செய்யாற்றுல நீராடி அந்த நீரை கலசத்தில் ஏந்தி பெருநகர் கோயிலுக்கு கொண்டு வந்து பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார். அப்பொழுது மங்கையின் மீது கொண்டிருந்த மையல் நீங்கியது. பிரம்மனுடைய வழிபாட்டிற்கு எம்பெருமான் 4 முகத்தோடு தோன்றி காட்சியளித்தார். இப்படி பிரம்மரே வந்து வழிபட்டதால பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். ஆமாங்க, ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கும் பிரம்மபுரீஸ்வரர் அதிகார நந்தி சேவையில பிரம்மாண்டமா வருவாரு. இந்த முறை 400க்கும் மேற்பட்ட சிவவாத்தியங்களோட மெய் சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு வெளியே வர போறாரு. இந்த திருவிழா அந்த ஊரே பிரம்மாண்டமா கொண்டாடும். நீங்களும் வந்து